சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிமிஷம் உள்ள வா. என்னி பஸ்னிகோ எப்ப வந்து ரெண்டு ரியாம்லி உத்து உத்து பாத்துட்டு இருக்கீ? உள்ள வாங்க. அது ஐப்பசி கார்த்திகை அடமலா உன் காட்டுல தான் கொட்டுன்னு கொட்டுது போல இருக்கு. எப்படியம்மா ஒரு வடைய கொடுத்து உன் நாத்து வளைச்சு போட்டுட்டியம்மா. இக்கா அது நானா செய்யல, தானா அமைஞ்சு போச்சு. அது இருக்கட்டும், ஒரே ஒரு டவுட். அது இங்க பாரு போட்டோவை, இத மட்டும் உன் நாத்து பார்க்கலையாகும். நான் அத யோசிச்சேன், கடைசில போட்டோவை பார்க்கவே இல்ல. எப்ப போட்டோவை பார்க்கணும் அப்ப எனக்கு ஆப் இருக்கு. என்னி ஒரே ஒரு நிமிஷம் இப்ப வரேன். அடிச்சு கரையறி ஒரே ஓட்டமா வரனால எங்க போறான்னு தெரியலையே. ஒருவேளை நமக்கு ஜூஸ் எடுத்து வருவாளோ? 4 மணி நல்ல வாய் பழந்துட்டு இருங்க. ஜூஸ் கொண்டு வருவா நம்ம நாத்து. அவளே ஒரு திண்ணி முட்டை பிறகு நமக்கு எப்படி தருவா? நாத்து இது என்னது? நம்ம அண்ணன் போட்டோ மாதிரி இருக்கு. என்னி நீங்க சொன்ன மாதிரி எங்க மாமாவோட போட்டோ தான். இத ஆல்பத்துல இருந்து கிழிச்சிட்டு வந்தேன். நாத்து என்ன செய்ய போற? வெயிட் அண்ட் சீ. கடைசில எங்க அண்ணனை இப்படி ஆக்கி போட்டியே. என்னி எனக்கு இத தவிர வேற வழி தெரியல. தம் மனசன வச்சு தான் நான் தப்பிக்கணும். நாத்து என்ன சொல்லுது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னத்த வெலாவரியா சொல்லு. என்னி என்ன என் நாத்துக்கு மறந்து வச்சு பத்தியலா? என்ன கண்டோன ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. கியூட் கேர்லா இருக்கு, அப்படி இருக்கு, அழகா இருக்கு, இப்படி அழகா இருக்கு, அப்படி என்ன வர்ணிச்சிட்டே இருக்கா. அதுவும் இல்லாம என் மேல ரொம்ப பாசமா இருக்கா. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அப்படி போடாருவாள. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நிலைக்குன்னு பாப்போம். போற வரைக்கும் போட்ட நீ, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்ன நடக்குன்னு. அதனாலதான் அந்த மனுஷனுக்குள்ள போட்டோவை ஆல்பத்துல இருந்து கரெக்டா கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த என் போட்டோக்கு மேல அப்படியே வச்சு ஒட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவ பாக்கும்போது என்ன நினைப்பா? நம்ம அண்ணன் 2 போட்டோல இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிடுவா. ராத்து உனக்கு கையெடுத்து கும்பிடுதே. நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, எங்கேயோ இருக்க வேண்டியவம்மா. உன் மூளை மட்டும் எப்படிலாம் இப்படி வேலை செய்யுது? அதெல்லாம் சீக்கிரட் அண்ணி. என்ன நீங்க கொடுத்த சாலுன்னு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு என்ன அப்பப்ப 2 அடி தருவா. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கணே. ராத்து குவால்மால் பண்ணி மாட்டிக்கிடாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், கவனமா இரு. அண்ணி அத நான் முதல்ல சொல்லிட்டேன்ல, போற வரைக்கும் போட்டேன் நீ, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அண்ணி வஸ்னிகா இருங்க, ஆளுக்கு ஒரு கப் காபி சூடா போட்டு கொண்டு வரேன். நல்ல ஸ்ட்ராங் ஆட்டு. ஸ்ட்ராங் காபினோட 2 பேரும் தெரிச்சிட்டோம்ல. மாமாய் உங்களை வச்சு தான் ஆட்டமே இருக்கு. ஏமா இந்த குக்கரை முதல்ல தூக்கு. இது இதுல சாம்பார் தானே இருக்கு. உனக்கு என்ன டீ? ஒரு சாம்பார். இத தவிர உனக்கு ஒண்ணு தெரியாது. சாம்பார், கேரட் பொரியல், இந்த பீட்ரூட் பொரியல். எப்போ முதல்ல நீ தூக்கன்னு சொல்றேன். இவன் என்ன செய்ய போறானே எனக்கு ஒண்ணு புரியலையா. மண்டை கலருது. இவளுக்கு எப்பதான் ஒழுங்கா ஞாபகம் வருமா அப்பதான் எனக்கு நிம்மதி போல இருக்கம்மா. குக்கரை கொண்டு வச்சாச்சுல, புறவு எனக்கு அங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்காங்கடா. யாவட்டி விடு நிக்க. இல்லம்மா எல்லாம் ஒரு காரணமா தான். ஏம்மா உன் வருங்கால மருமகளுக்கு ஒரு சாம்பார், ஒரு கேரட் பொரியல் அப்படி வச்சு கொடுத்தா அவ எப்படிமா திம்பா? அவ தின்னாலும் நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கலாமா? என்னடி வருங்கால மருமகளா? நம்ம கிராமத்துல சொல்ல விட சொல்லுவாங்கல்ல, விடிய விடிய கதை கேட்டுப்பட்டு சீதைக்கு யாரு ராமேன்னு கேட்டா சித்தப்பண்ணானா. அந்த கதையெல்லாம் இருக்கு. உன்கிட்ட என்னத்த சொல்லிட்டு இருக்கேன்? அவளை நம்ம அண்ணனுக்கு எப்படியாவது கெட்டி வைக்கணுமா? அதத்தான் சொல்லிட்டு இருக்கேனா? கடவுளே இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. இடி தள்ளுங்க, தலைய ஊத்து கொண்ட போடணும். கிழங்கு கொண்டாங்க கூட்டு வைக்கிட்டு என்னவோ புதுசா பார்க்க மாதிரி பார்த்துட்டு இருக்கே. எடி புசு, பொண்ணு பக்கம் வரும்போது கூட இப்படி மேக்கப் பண்ணலையே, ஜம்முன்னு இருக்கிய. வெக்கத்தை பாருங்க. எப்பா அப்ப இதோட சுமாரா தான் மேக்கப் பண்ணிருந்தலோ. அம்மே நீ பொண்ணு பார்க்க போகும்போது சும்மா கரடி. இல்லம்மா நாங்களே தெரிஞ்சுக்கிடுவோம்ல. இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? போ ஜாலியே பாரு. இப்ப இல்ல படி புக் எடுத்து. பிள்ளைகள் ஆசைப்படுதுல்ல. இடி உட்காருடி, நீ நிக்கிறது எனக்கு கால் வலிக்கு. கொஞ்சம்னா பாதுமே மனசே. அந்தா என்னவோ ஒன்னு சொல்வாரு. இப்ப சொல்லுப்பா. எனக்கு போதே சிரிப்பா தான் வருது. ஆமா சிரிப்பா வருதுன்னா சொல்லாதீங்க. பேசாம இருக்க மாட்டேரு. சரி சிரிக்காம சொல்லுதே. மக்களே இப்ப இருக்க மாதிரிலாம் அப்போ மொபைல் போன்லாம் எங்கேயுமே கிடையாது. மொபைல் போனே வரல. அப்போம்லாம் ஊருக்கு ஒரு இடத்துல யார் வீட்லயாவது கொஞ்சம் வசதியான வீட்டுல ஒரு டெலிபோன் வச்சிட்டு போவோம். ஆமா அந்த போன் உண்டோ. இப்போ அப்பாவுக்கு ஒண்ணு, மொபைலுக்கு ஒண்ணு, ஆளுக்கு ஒரு போன், ஆளுக்கு ஒரு திசையில போன பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பம்லாம் எங்க காலத்துல யாது போன்? நாங்க உங்க அம்மையை பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு சொந்தக்காரங்க வீடு தூரத்துல உண்டு. அந்த ஒரே ஒரு வீட்டுலதான் அந்த ஊர்ல போன் உண்டு. அவங்க வீட்டுக்கு போன் அடிச்சு சொல்லியாச்சு, இன்னார் வீட்டுல தகவல் சொல்லிருங்க, புஷ்பாங்கிற பிள்ளைய நாங்க பொண்ணு பார்க்க வரோம்னு. போதும் அந்த கிழங்கு கொண்டாரோம். கிழங்கு அவிச்சு தாளிச்சு தரேன். மீதி கதையை பொறவு சொல்லிக்கலாம். தெரியும் டி உன்னை பத்தி. பொறவு சொல்லிக்கலாம்னா அப்படியே மறந்துடும்னா பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சொல்லிதான் ஆகணும். நிறைய நாள்கள் பிள்ளைகள் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேரு. இப்ப அதுல நல்ல மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அம்மா கிளம்பி இருந்தாலோ. கதையே கேளு மக்களே. நாங்க போன் போட்டு சொன்ன உடனே சரி நாங்க சொல்லிருந்தோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, போய் சொல்லிருவோம் அப்படின்னாங்க. கடைசியில அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வந்துட்டுன்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஐயே அப்ப நீங்க பொண்ணு பார்க்க வர விஷயம் அம்மா வீட்டுக்கு தெரியாதோ? உங்க அப்பாக்கார குடும்பம் இருக்கே அப்பவே வர பிடிச்ச குடும்பம். அங்க இருந்து வரும்போதே சொல்ல
சொல்லாம கொள்ளாம வந்துகிட்டு கடைசி எங்களை போட்டு படாத பாடு படிச்சு விட்டாவோ. எடி சும்மா இரு, எங்க குடும்பத்தை இழுக்காத. உங்க ஊர்ல உள்ள ஆள் தான் சொல்லாம கொள்ளாம பேசாம இருந்திருக்காவோ மறந்திருக்காவோ, என்ன செய்ய முடியும்? அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு அவசர வேலைன்னு அவங்களும் டக்குன்னு கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. யார் மேலேயும் தப்பு இல்ல, என்ன செய்ய முடியும்? உனக்கு நான் எனக்கு நீனு கடவுள் போட்டு முடிச்சு அதுதான் இருந்திருக்கு, அதான் நடந்திருக்கு. இப்ப கடைசி என்னாச்சு? உங்க அம்மா ஊருக்கு பஸ் போகாது. அந்தால மெயின் ரோட்ல இறங்கி அங்க ஒரு மாட்டு வண்டி இருந்துச்சு. அந்தால மாட்டு வண்டியை புடிச்சிட்டு எல்லாரும் போற பொண்ணு பக்கம் பொண்ணு வீட்டு வாசல்ல போய் இறங்குதோ பெரிய திண்டுக்கல் பூட்டு தொங்குது. சிரிப்பீன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் அந்த மனுஷன் சொல்லாதீங்கன்னு சொன்னது. நீ சிரிக்க வேண்டாமா? அந்த பிள்ளைகளுக்கு மிச்சமா இருக்கிற சொல்லான்னு சொல்லியாச்சுல. எடி ஏன் அப்படி கோவப்படுத? இதெல்லாம் மலரும் நினைவுகள். சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கு. இழுக்கலாம் மாட்டேன், சட்டுப்பட்டு நிப்ப முடிச்சு போடுதேன். அந்தால எதுல விட்டேன்? திண்டுக்கல் பூட்டு தங்கச்சில தாத்தா வீட்ல அதுல விட்டீங்க. சாரிமா, அப்பா எதுல விட்டேன்னு கேட்டனால சொன்னேமா. அந்தால பக்கத்து வீட்டுல உள்ள ஆள்கள்லாம் டக்கு டக்குன்னு வந்துட்டு, என்ன விஷயம், யாருப்பா இது, ஊருக்கு புதுசா ஆள்கள்லாம் வந்து இறங்கி இருக்கு அப்படின்னு கேட்டாவா. நாங்களும் விஷயத்த சொன்னோம், இன்னாரு வீட்டுக்கு வந்திருக்கோம் பொண்ணு பாக்கன்னு. அதுல பக்கத்து வீட்டுக்கார ஒரு ஆள் சொல்லுச்சு, ஏன் இப்பதானப்பா புஷ்பாக்கு அப்பா வயலு பக்கம் போனாரு மம்முட்டி தூக்கிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மாட்டுக்கு புல்லு பறிக்கிறதுக்காண்டி தோட்டத்து பக்கம் போனாங்க. அதுக்கப்புறம் புஷ்பா இப்பதான் தலை நிறைய எண்ணெய் வச்சுட்டு ஆத்து பக்கம் குளிக்க போனா அப்படின்னு போட்டாங்களே ஒரு போடு. நீங்களும் குடும்பத்தோட பொண்ணு பக்கம் வந்து இறங்குவீன்னு நாங்க கனவு கண்டோம். எப்பவும் போல எங்க அப்பா வயலுக்கு போனாரு, எங்க அம்மா மாட்டுக்கு புல்லு பறிக்க போனாவோ. நான் எப்பவும் போல ஒரு 10-11 மணிக்கு போல எல்லா வேலையும் முடிச்சிட்டு என் ஃப்ரெண்டு மாரோட சேர்ந்து குளிக்க போவே ஆத்துல போய் எங்க அக்காவுக்கு அப்பா கல்யாணம் முடிச்சிட்டு அவ வெளியூர்ல இருந்தா. இப்ப அம்மா சொல்ல சரிதானப்பா? சரிதான் மக்களே, உங்க அம்மா சொன்னதும் நியாயம்தான். நான் இல்லன்னு யாரு சொன்னா? ரெண்டு பக்கமே தப்பு இல்ல. எங்களுக்கும் தெரியாது, நாங்களும் பொண்ணு பக்கம் வரேன்னு சொல்லியிருப்பாவோன்னு நினைச்சு ஒரு பக்கம் அப்படியே ஒரு மனசுல சந்தோஷத்தோட நானும் போய் இறங்குதேன். இங்க பார்த்தா இப்படி சொன்னோட புஷ்னு போயிட்டு எனக்கு. நான் அதெல்லாம் சொல்லிட்டேன், எம்மா வந்துட்டோம், பொண்ணை பார்த்துட்டு தான் போகணும், திருப்பி ஒயாம வர முடியாது, எனக்கு வேலையில லீவ்லாம் இல்லை அப்படின்ட்டேன். அந்த சொந்தக்காரரை விட்டு அவங்க அம்மாவை அவங்க அப்பாவை எல்லாரையும் கூட்டு வர சொல்லியாச்சு. மேடமா ஒரு பிள்ளை கூட்டிட்டு வருது, சின்ன பிள்ளை. வடக்கே இப்ப சிரிப்பு வருதுல, சொல்லிட்டு மீதி கதையா எனக்கு கதையை சொல்ல. அந்த சின்ன பிள்ளை வந்து சொல்லுது, எக்க உங்களை பொண்ணு பார்க்க ஆள் வந்திருக்கா, நிறைய கூட்டம் வந்திருக்குக்கா அப்படின்னு. எனக்கு திடுதுப்புன்னு ஆயிட்டு அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு அந்தால நல்ல வேலை குளிச்சு முடிச்சிட்டேன். அந்தால திக்குன்னுட்டு அந்தால அப்படியே பொறாசல் வெளியே வீட்டுக்குள்ள வந்துட்டேன். எனக்கு முன்னால எங்க அம்மையும் அப்பாவும் வந்துட்டாங்க. நல்ல வேலை காப்பியெல்லாம் போட்டு வச்சிருந்தாவோ. போட்டு வச்சு மக்களே நீ போய் துணியை மாத்திட்டு வா, ஒரு நல்ல சேலை கட்டிட்டு வான்னு. அந்தால எனக்கு கையை ஓடல காலு ஓடல, கிடுகிடுன்னு ஆடுது. எப்போ ஒரு மாதிரி வந்துட்டு விடவிடன்னு வந்துட்டு. அந்தால என் மக்கா ஒரு கப்பு காப்பியை குடிச்சுக்க சூடாக்கி முதல்ல, அதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா ஒரு கப்பு காப்பியை நல்ல சூடா போட்டு கொண்டு தந்தா. அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்டும் சேர்ந்து இவளுக்கு ஒரு மேக்கப் போட்டு கூட்டிட்டு வந்தாங்களே பாக்கணும். எனக்கு சிரிப்புனா தாங்க முடியல. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா, உங்க அம்மா மேக்கப்பு அந்த அளவுக்கு போடட்டாலும் நல்ல சூப்பரா குஷ்பு மாதிரி இருந்தா. அப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்தல எங்க அம்மாட்டி சொல்லிட்டேன், இந்த பொண்ணதான் கெட்டுவேன்னு சொல்லிட்டேன். உடனே சரின்னு உடனே அங்க வச்சு பேசி முடிச்சாச்சு. பேசி முடிச்சு உடனே நிச்சயதார்த்தம் ஒரு வாரத்துல வச்சு அடுத்த மாசமே கல்யாணம். கதை சொன்னது பாதம் முடிஞ்சு போச்சுல, கொண்டாருங்க கிளங்க அவிச்சு கொண்டாரு. என்ன இந்த மனுஷன் பொண்ணு பார்க்க வந்த விஷயத்தெல்லாம் சுவாரஸ்யமா நீங்களும் கேட்டிருப்பியா? இதே மாதிரி உங்களை பொண்ணு பார்க்க வந்தது, மாப்பிள்ளை பார்க்க வந்த கதைகள் எல்லாம் சுவாரஸ்யமா இருக்குன்னா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். எடுத்து தள்ளுங்கடி. சும்மா கிடந்தா நல்ல வகை இருக்கு, அதான் ரெண்டு சுள்ளி ஒடிச்சு வரலாம்னு சொல்லிட்டு அந்த போனேன். பரவாயில்ல, கொஞ்சம் பருங்கம்பா கிடைச்சது, அங்கே வெட்டி போட்டுருந்து. அந்த தான் சரி 2-3 வெட்டி கொண்டுட்டு வரேன். என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானும் வந்திருப்பாங்களா ஒரு 60 தூக்கிட்டு. ஐயே, இது தெரிஞ்சிருந்தா கூப்பிட்டுருப்பேன். சரி நாளைக்கு போவோம். என்னக்கா ஒரு 10-11 மணிக்கானு போனாங்கன்னா இதான் கிடந்துச்சுன்னா வெட்டி கொண்டு வரலாம். வீட்டுக்கு அடுப்பிரிக்க ஆகும்லாக்கா. குளிர் காலத்துல இருந்து வெண்ணி போட்டு குளிக்கலாம்னு வச்சுக்கோ, கையும் கால் ஒரு வாரி விடவிடன்னு வந்துருது. அதனாலதான்க்கா மெனக்கிட்டு போனேன். அதுவும் இல்லாம சிலிண்டர்ல வெண்ணி வச்சோம்னா 1 மாசம் கூட ஓடாது. பாவம் என் மோவன் சம்பாதிக்க பணமெல்லாம் அந்த சிலிண்டருக்கு கொடுத்தே சரியாயிரும் போல இருக்கு. வெள்ளையமக்கா ஆஸ்பத்திரிக்கு போனாலும் என்ன தெரியல, நம்ம 2 பேரும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு ஒத்த காலில் நின்னுட்டா. நீங்க 2 பேரும் வரண்டா, நானே போயிருவேன்னா. போயிட்டு வந்தாலும் என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் ஆளை அணக்கமே காணல. பத்தியா? ஆமாக்கா, நானும் கண்ணுல காணவே இல்லையே. காக்கா கொத்தி எப்பா பாவம் தான். ஒரு பக்கம் பாவமா தான் இருக்கு, ஒரு பக்கம் பேச வேலைக்கு தான் காக்கா கொத்தி இருக்கு. சரி வா, ஒரு 8 பாத்துருவோம். இல்லன்னு வச்சுக்கியா நம்மள என்ன ஏதுன்னு கேட்கலன்னு சொல்லிட்டு பிறகு கோவத்துல இருப்பா. சரி வாக்கா போவோம். வீடு திறந்து கிடக்கு, ஆள் அணக்கத்து காணல. செல்ல தாயி, அண்ணா பாரு.
என்னால சிரிப்பு அடக்க முடியலக்கா. வேற வழி இல்லாம சிரிப்பு அடக்கிட்டு நிக்கேனா. சரிக்கா நீனும் சிரிக்காத. ஏக்க மண்ட பரவாயில்லையா இப்போ? வெள்ளையம்மாக்கா ஏன் இப்படி ஹெல்மெட்டை மாட்டிட்டு தெரியுதா? ஒண்ணு இல்ல பஞ்சி, இந்த பாவி பைய காக்காக்கு பயந்து போய் தான். ரெண்டு பேரும் உட்காருங்க. ஏக்க ஆஸ்பத்திரி கூப்பிட்டேன், நீ தான் ஊசி போடுறதுக்கு பயந்து போய் சாவுவிய, அதனாலதான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். நானே போய்கிட்டே மருந்து வைக்க அப்படின்னா போனியாக்கா? அதெல்லாம் ஒண்ணு போல, நானே பேசாம வீட்டுல ஒரு மருந்தை வச்சுட்டு பேசாம வீட்டுல படுத்துக்கிட்டேன். ஏக்கா மண்டைய மண்டைய சுரிஞ்சிட்டு இருக்க? என்னன்னு தெரியல சொல்ல தாயி, ஒரு மாதிரி மண்டையில இந்த காக்கா கொத்துன இடத்துல விறுவிறுன்னு வருது திடீர்னாப்ல. இல்ல தாயி, என்னால சிரிப்பு அடக்க முடியல. வெள்ளையம்மாக்கு மண்டையில பெரிய கொழுக்கட்டை மாதிரி வீங்கிட்டு. ஏக்கா எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குக்கா. நல்ல வேண்டியதான் வெள்ளையம்மா கிளவிக்கு. செல்ல தாயி பஞ்சி எங்க போனியா ரெண்டு பேரும்? என் மண்டையில என்னவோ ஒரு மாதிரி வருது, என்னன்னு பாருங்க. செல்ல தாயி வா போவோம். அடத்தி யாருதா வெள்ளையம்மா? என்ன ஏதுன்னு பாப்போம். சிரிக்காத என்ன தாயி? பஞ்சி பாருங்க, மண்டையில ஏதோ பாரமா இருக்கு. ஏ வெள்ளையம்மாக்கா, இந்த மண்டையில காக்கா குதிச்சு பத்தியா? அது கொஞ்சம் கொஞ்சமா வீங்கிட்டு வந்து மண்டையில பெரிய கொழுக்கட்டை மாதிரி ஆயிட்டுக்கா. முத்துப்பாண்டி, என்ன முத்துப்பாண்டி இங்க நின்னுட்டு இருக்க? சாயந்தரம் மாப்பிள்ளட்டுக்காரா வருவான்னு சொல்லியிருக்கேன். ஒரு இங்க நின்னுட்டு இருக்க? ஆமா அண்ணாச்சி, அந்த விஷயமா தான் இங்க வந்தேன். நார்வேலுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளட்டுக்காரங்களுக்கு வெறும் காப்பி தண்ணி மட்டும் கொடுக்க முடியுமா? ஏதாவது பண்ட பலகாரம் பிஸ்கட் அந்த மாதிரி வச்சு கொடுக்கணும்ல. அதனாலதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலான்னு, வீட்டுக்கும் கொஞ்சம் பொருள் தேவைப்பட்டுச்சு. மொத்தமா இங்க இருந்து வாங்கிட்டு போயிடலான்னு தான் அப்படின்னு நார்களுக்கு வந்துட்டு அந்த கிளம்புதே எல்லாம் வாங்கிட்டேன். அதன பார்த்தேன் நானு, என்னடா இங்க லாந்துதியான்னு பார்த்தேன். நீங்க வருவீங்களாச்சு சாந்து? எனக்கு ஒரு சுவாலி இருக்கு, அதை முடிச்சுக்கிட்டு அந்த நேரம் உங்க வீட்டுக்கு வரேன். மாப்பிள்ளட்டுக்காரால அப்படி நேரம் வர சொல்லியிருக்கேன். அட்ரஸ் அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி, நல்ல மாப்பிள்ள தானே? என்னப்பா இப்படி கடைசி நேரத்துல இப்படி காலை வர்ற மாதிரி இப்படி ஒரு கேள்வியை கட்டுவிட்டா? உன் பிள்ளை வேற என் பிள்ளை வேறையா? எல்லாம் நம்ம பிள்ளை மாதிரி தான். அதனால நல்ல மாப்பிள்ளையை தான் பார்த்திருக்கேன். தங்கமான புள்ள, கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கிடுவானா பாரு. சரி என்னாச்சு, இது போதும். சரி நான் போயிட்டு வரேன். யாராயிட்டு வீட்டுல கொஞ்சம் சுவாலி கிடக்கு, கொஞ்சம் பச்சி மாவை கலக்கி அப்படி பச்சி நானே சுட்டு வச்சிடலான்னு பாக்கேன். கடையில வாங்கி கொடுக்கறது நல்லா இருக்காதுல. சரி அப்ப சீக்கிரம் கிளம்பு. நானும் ஒரு வேலை விஷயமா போயிட்டு அதில் ஒரு 4 மணிக்கான அங்கே வந்துருதேன்னு. சரி என்னாச்சு, ரொம்ப சந்தோஷம், போயிட்டுறேன். சரி முத்துப்பாண்டி. என் பிள்ளைட்டு இன்னும் மாப்பிள்ளட்டுக்கார வரா அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லல. சொன்னோம்னா வேண்டாம் அப்படி இப்படிம்பா வேலை பார்க்கணும்னு. கொஞ்ச நேரம் கழிக்கிட்டு வீட்டுக்கு போய் ஒரு 3 மணி காலம் தான் சொல்லணும். அங்க வேலை எப்போ கூடுது எப்போ குறையுதுன்னே தெரிய மாட்டேக்க. அத்தான் அத்தான், ஏங்க உங்களை பாசம் வந்தன கூப்பிடுறேன் அத்தானு, ஏங்க இப்படி வாய புளக்கிய? என்ன ஒரு நாள் இல்லாத திருநாள வடை காப்பிலாம் வருது? முதல்ல வடை எடுத்து கடிங்க, காப்பி எடுத்து குடிங்க. என்ன டீ பம்முத அப்படியே கீழே உட்கார்ந்து இருக்க? அத்தான் உங்க மேல மரியாதை, அவ்வளவு மரியாதை நான் வச்சிருக்கேன். அதான் உங்க முன்னால சேர்ல சோஃபால எல்லாம் உட்கார கூடாதுல, அதான் கீழே உட்கார்ந்துருக்கேன். எலி எதுக்கு காயுது, எலி புழுக்க எதுக்கு காயுதுன்னு தெரியலையா? ஆண்டவா, இதெல்லாம் அனுபவிக்கவா வேண்டாமா? காப்பியும் வடையும் நம்பி குடிக்கலாமா? எப்படி நாத்துவ மாதிரி நீனும் ஏதாவது ஒண்ணு போட்டு தாரியா? சும்மா இருங்க, அவ கைப்பக்கம் அப்படி, என் கைப்பக்கம் சூப்பரா இருக்குங்க. எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுவிய. காலை கொண்டாங்க, காலை அமுக்கி விடுதேன். அப்பப்ப கால் வலிக்கு கை வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிய, கொண்டாங்க. எடி தவிச்ச பைக்கே தண்ணி தர மாட்டா, குவாரி குடியும் மனசா. எனக்கு ஏகப்பட்ட சோழி இருக்கு தெருவுல அப்படின்னு வெளியில வேலை பார்க்க போயிருவேன். எடி இன்னைக்கு என்னடி காப்பியும் உள்ளி வடையும் அப்படி சுட சுட வருது. ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஒல்லியா இருந்தேன், இப்ப கொஞ்சம் உடம்பு வச்சுட்டு பத்தியில நீங்க ரொம்ப ஸ்லிம்மா இருக்கீங்க, அப்படியே தான் இருக்கீங்க. நான் என்ன செய்ய முடியும்? என்னலாமோ நானும் செய்து எடுத்து கொடுக்கதான் செய்தேன். எடி செய்து எடுத்து கொடுக்கன்னு சொல்லாத, வாங்கி தரேன்னு சொல்லு. ஒவ்வொரு வீட்லயும் ஒண்ணுன்னா வாங்கி கொண்டு வச்சு எனக்கும் தின்னுன்னு சொல்லி தாரேன். சரி எப்படியோ விதவிதமா வாங்கி தாரனா இல்லையா? ஆனாலும் நீர் அப்படி ஸ்லிம்மா இருக்காரு, நான் என்ன செய்ய முடியும்? எல்லாரும் நீ நல்ல திம்ப, அந்த மனுஷனுக்கு ஒண்ணு செய்து எடுத்து கொடுக்க மாட்டேங்க. குடல் எடுத்த வாழைக்காய் மாதிரி இருக்காரு, காஞ்சி கருவாடா திரிதாரு மனசே, ஒரு மாதிரி இருக்காரு. கீழே விழுந்தா நொடிஞ்சு விழுந்துருவாரு போல இருக்கு. காத்துல அடிச்சுட்டு போயிடாம என்னெல்லாம் உமரை பத்தி கிண்டல் பண்ணுவது தெரியுமா? எல்லாத்தையும் கேட்டு என்னால பொறுக்க முடியல. அதான் இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன், விதவிதமா உமருக்கு செய்து கொடுக்கணும். எனக்கு காப்பி கிடைச்சா சரிதான். எடி அங்கதான் வலிக்கு பார்த்து காலமுக்கிட்டி. ஏங்க ஏங்க சொல்லு. என் தம்பி இருக்காம்லங்க, தம்பி. ஆமா உன் தம்பி இருக்கான். ஆமா படிச்சு முடிச்சிட்டாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க இருந்து அங்கேயும் சுத்திட்டு கிடக்கான் பைக்லோட சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமானா. சரி படல பாத்துக்கோங்க, நம்ம வீட்டுல இருந்து இங்க இருந்து வேலைக்கு போட்டோமாங்க அவன். சரி அப்ப அவன இங்க வர சொல்லு, இங்க இருந்து தங்கி வேலைக்கு போயிட்டு எடுத்துட்டு வரட்டு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எடி பாத்துட்டி காலு. அட பாவி, கால அமுக்குதுன்னு காலை பிடிச்சு இழுத்து போட்டாலே அம்மா ஐயா அப்பா.
பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே. இவளை பார்த்து பேசுனேன்னு தெரிஞ்சு என் பொண்டாட்டி கொன்னே போட்டா. ராஜு ஏய் ராஜு, என்ன சங்கீதா இவ்வளவு கோவமா இருக்க? பின்ன கோவம் இல்லாம எப்படி இருக்கணும்? என்ன பார்த்த உடனே தலை தெரிச்சு ஓடுதே. அட உன்னை பார்த்த உடனேயா? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. ஏன்னா கொஞ்சம் உடம்பு வச்சுட்டேன்னு சொல்லி அங்கே இங்கே ஓடி ஓடி பார்க்கேன். அப்பமா அது கொஞ்சம் ஸ்லிம் ஆவேன் நானு. எனக்கு ஏற்கனவே காது குத்தி கம்மல் போட்டாச்சு. சரி என்ன விஷயம் சொல்லு. உன் வைஃப் என்னோட பைக்க பிடிங்கி வச்சிருக்கா, தெரியுமா உனக்கு? ஐயே எனக்கு தெரியாத. ஏன் என் பொண்டாட்டி பைக் ஓட்டி படிக்க போறேன்னு வந்துட்டு சொல்லி வாங்கினாலும் பைக்க. என்னவோ தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. ஐயே சங்கீதா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சொல்லு என்னன்னு. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம்ல, அந்த கோவத்துல அன்னைக்கு சண்டை போட்டுட்டு வாரில தூக்கிட்டு வந்தாள்ல, அதோட என் பைக்க தூக்கிட்டு போனவதான். சரி நான் அவட்ட பேசி எடுத்து வாங்கி தந்துருதே. நீ ஒண்ணு கோவப்படாத என்ன. என் பொண்டாட்டி அடுத்த ஆளு பொருளுக்கு ஆசைப்படக்கூடிய ஆளும் இல்ல. அவ சும்மா ஏதோ பிளாட்டுக்கு வாங்கி வச்சிருப்பா, வேற ஒண்ணு இல்ல. போன உடனே என் பொண்டாட்டி சொன்ன உடனே அவ கொண்டு தந்துருவா. சரி ஓகே, நீ சொன்னதுனால நான் போறேன். சரி சாயந்தரத்துக்குள்ள எப்படியாவது வண்டியை வாங்கி கொடுத்துரு ராஜு. நான் வண்டி இல்லாம அங்கங்க சுத்திட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது கடைக்கு போனா அங்க போன இங்க போனா என்கிட்ட போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுன்னு நான் டபக்குன்னு வாங்கி விட்டு தந்துருப்போம்ல எதுனாலும். சரி எதுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, அப்ப எனக்கு ஒரே ஹெல்ப் பண்றியா? ஐயோ தெரியாதனமா சரின்னு தப்பா போச்சே. இப்ப என்னெல்லாம் வேலை வாங்க போறா தெரியலையா. ஏதாவது அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோம் பால. என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளவுதான். என்ன 4 8 16 முறிச்சு அடுப்புக்குள்ள விட்டு வச்சிருவா. சங்கீதா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இன்னும் முடியல, பத்துக்கா ஸ்டார்ட் ஆக போகுது. இடையில பாதியில வந்தேன், அதை போய் முடிச்சு கொடுக்கணும். போயிட்டாரே வந்து எதனாலும் சொல்லு வாங்கி தரேன்னா. சரியான கல்லே பொண்டாட்டிக்கு பயந்துட்டு ஓடுதான். புஷ்பாக்கோ 4 மணிக்கு வந்துச்சா? எடி அவங்க வரவே இல்லையே, கொஞ்ச நேரம் ஆச்சு. எடி எப்பவும் 11 மணிக்கானுங்க வருவா, தலையை கட்டாம இருக்க மாட்டா. இன்னைக்கு என்னவோ தெரியல, ஆள் அனக்கத்தே காணல. ஒருவேளை வீட்டுல சுவாலி கிடக்குமா இருக்கும், இல்லனா அவன் மாப்பிள்ள வீட்டுல இருப்பாரா இருக்கும். இக்க தேவ தம்பிக்கு பொண்ணு பார்க்க போக வேண்டாமாக்கா? சாயந்தரம் 4 மணிக்கு போல எல்லாரும் கமெண்ட்ல வர கேட்டாச்சு, என்ன இதை நீங்க பொண்ணு பார்க்க போவியோ பொண்ணு பார்க்க போவியம்மா அப்படின்னு. எல்லாத்துக்கும் நேரம் காலம் கூடி வரேன்டமா, இந்த நேரம் வந்து தன்னால் நடக்கும். நம்ம பத்மாக்கா ஊருக்கு போயிட்டு வரலையோ? மழை நேரமா அதான் லேச வீட்டை போய் பார்த்துட்டு வரேன். அங்க எல்லாம் ஒற்றை பிடிச்சி கிடக்கும், லேச ஒற்றை அடிச்சு வீட்டை ஒதுங்க வச்சுட்டு வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சாயந்தரத்து மேல பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லி நேரத்தே ஊருக்கு போனா, இன்னும் வரக்கான்ல வந்துருவான்னு நினைக்கேன். நான் தான் இங்க எல்லாருக்கும் சேர்த்து பொங்கி வச்சிருக்கேன், இங்க வந்து சாப்பிடுக்கான் இருக்கேன். எடி புஷ்பா வந்துட்டியா? ஆள் அனக்கத்தை காணலையே, மொத பஸ்ஸுக்கே வாரன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கேன். சின்னமனே நல்லா இருக்கியமா? ஆமாக்கா நல்லா இருக்கேங்க. உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஆள் அனக்கத்தை காணலையே, மொத பஸ்ஸுக்கு வாரன்னு சொன்னாவளான்னு சொல்லி உங்க தங்கச்சி சொல்லிட்டு இருந்தாவோ. மொத பஸ் பிடிச்சிருந்தா ஓடி என்ன வீட்டை பூட்டிட்டு கடைசியில ஒரு தெரிஞ்ச ஆள் பாத்துக்கிட்டு அந்த ஆள் அங்கனே நிறுத்தி விட்டு கதை. அந்த ஆளை அம்மா உன் மவனுக்கு பொண்ணு பார்த்தாச்சா, கல்யாணம் முடியும் போது என்ன கூப்பிடாம இருந்துடாதம்மா, பத்திரிக்கை வைக்க வந்துரு ஞாபகமா, எங்களெல்லாம் மறந்துடாத அப்படின்னு சொல்லி நல்லா பாசமா பேசிட்டு இருந்தாவளா. அந்த ஆள் அங்கனே நின்னுட்டேன். ஆமா நீதான் பாடுன போதுன்னு அங்கனே நின்று பேசிடுவிய. என்னடி செய்ய, வந்து 2-3 மாசம் ஆச்சு பத்தியா, பார்க்காத ஆளை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்க முடியல. சரி நின்று ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போவோம், அடுத்த பஸ் பிடிப்போம், இதுலன்னா அடுத்த பஸ் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அடுத்த கார்ல ஏறி வரேன். தட்டி புஷ்பா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பண்டை வாங்கிட்டு தான் பாத்துக்கா. ஏக்க எதுக்குக்கா அவளை எங்க திங்காளுவா, உன் குழந்தை அப்பப்ப பண்டை வாங்கி போட தர இருக்கட்டும். பிள்ளைகளும் போகும்போது வரும்போது எடுத்து ஆளு கொண்டு வாயில போடுவோம். எடி தேவாங்க நான் வீட்டுக்கே போல பாத்துக்கா, பஸ் விட்டு இறங்கி இருந்தாலும் இங்கதான் வரேன். வீட்டுக்கு போனேன், அவன் கம்ப்யூட்டர்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான், முக்கியமான வேலையா முடிச்சு கொடுக்கணுமா, மத்தியானத்துக்குள்ள முடிச்சிரு சித்தி அப்படின்னா. வந்துருமாக்கா சாப்பிடுறதுக்குன்னே. ஏடி அவன்கிட்ட பொண்ணு பார்க்க போறேன் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லல, நீ எதுவும் வாய விடல. ஏக்க நீ சொல்லாதன்னு சொல்லியிருக்கல, அதனால நான் சொல்லல. என் குழந்தைக்கு தான் பொண்ணு பார்க்க போறோம் அப்படி நீனு வாமுக்கா ஒத்தையில எல்லாரும் நாங்க பொம்பளையில போறோம், நீ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னே. சரி சித்தி அப்படின்னா. முதல்ல நான் வரல, எதுக்குண்ணா அப்படின்னா. என் சம்பந்தம் இல்லாம நான் எதுக்கு அப்படின்னு புலம்பிட்டு இடந்தான். அந்த நானும் சொன்னேன் வாமுக்கா சும்மா இருந்து வீட்டிலே இருந்து நேரத்தை போய்கிட்டு இருக்கா, வா சும்மா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாடினேன். சரி நல்ல வேலைப்பா. ஏக்கா இப்படி சொல்லி நம்ம கூட்டிட்டு போனா அது சரிப்படுமாக்கா, நீ என்னக்கா நினைக்க? கேட்டி அவன் இங்க இருந்து சொன்னோன்னு வச்சுக்கியா, வேண்டாம் வேண்டாம்னு புடுப்புடுன்னு வருவான். அதான் சொல்லுதேன், அங்கே போன உடனே பொண்ணு கூட்டிட்டு வந்தேன், பொண்ணு உனக்கு தான் மக்கா பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியும்? பொண்ணு பிடிச்சிட்டு வச்சுக்கியா சரின்றான். பத்மாக்கா சூப்பர் ஐடியால. வேற என்னமா செய்ய, இவனுக்குலாம் இப்படி பண்ணாதான் சரி. அப்ப கூடிய சீக்கிரம் கல்யாண சாப்பாடு கிடைக்க போகுது. எத்தனை மணிக்கு போனோம்? 4 மணி பறக்காதியா, 4 மணி தான் போனோம். நல்ல சூப்பரா ட்ரெஸ் பண்ணி ஜாமுன்னு கிளம்பி வாங்க. என்ன நான் இப்ப வீட்டுக்குள்ள போனேன், என் புருஷன் தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சு போடுவாரு. யாப்டி என்ன வேண்டாத வேலை பண்ணிட்டு வந்த? சரி இந்த பாம்போல உட்காந்துருக்காரு, சரி கொஞ்சம் கால் அமுக்கி விடும், கால் வலிக்கும் பாருன்னு சொல்லி காலை தான் அமுக்கி விட்டுட்டு இருந்தேன். திடுதிப்பு லேசா தான் காலை பிடிச்சி இழுத்து டொப்புன்னு விழுந்துட்டாரு சோப்பால இருந்து. நான் பயந்துட்டேக்கா, ஒரே ஏச்சு இந்த மனசே தெரிச்சு ஓடி இருந்துச்சு உங்க வீட்டுக்கு. அதனால நான் இங்க இருந்து இப்படியே கிளம்பி அப்படியே பொண்ணு பக்கம் போயிருவோம்க்கா. வீட்டுக்கு போறோம்னா என்ன விட மாட்டாரு. சரிடி அப்பங்கனே சாப்பிட்டுட்டு அந்த இங்க இருந்து கிளம்பி போறேனா. 4 மணி வாயாலே வடச்சுட்டு எங்கேயாவது ஒப்பே தீரும். ஹாய் சொந்தங்களே,
பெண்கள் நிறைய பேர் வீட்ல இருந்தபடியே சின்னதா ஒரு தொழில் தொடங்கி நீங்க முன்னேறலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஏற்கனவே 11 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றோம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணி நாங்களும் உங்ககிட்ட பொருட்கள் வாங்கி ரீசேல் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமா நீங்களும் எங்ககிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரீசேல் பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சுத்தமான மூலிகைகளால தயாரிக்கப்பட்டது. எந்த கெமிக்கலும் சேர்க்கறது இல்ல. ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழே இருக்கிற அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயில் எல்லாமே அனுப்புவாங்க. நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திருங்க. அதுக்கப்புறம் ஆல்ங்கிற பட்டனை அழுத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உடனுக்குடன் நம்மளுடைய வீடியோவும் பார்க்கலாம். சொந்தங்களே, அடுத்த வீடியோல பாப்போம்.